வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் பியூர் தமிழ் மைசெல்ஃப் பாலாஜி. ஸோ இன்றைக்கி 4th மார்ச், டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:50 ஆகுது, 53. ஓகேங்களா. ஸோ ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் டேரிஃப் போட்டு மார்க்கெட்டை சதைச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 146 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவில் காட்டிகிட்டு இருக்கு. இப்போது ஜப்பனீஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 794 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து 56 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் S&P 500 இப்போதைக்கு 100 பாயிண்ட்டும், நாஸ்டாக் வந்து 500 பாயிண்ட்டும் ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 2.66% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. இது வந்து நேற்று எர்லியர் மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட் அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ளாட்டு பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தென் ட்ரம்ப் டேரிஃபுக்காக தான் வெயிட் பண்ணிச்சு. தென் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக நல்லா ஃபால் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஒன்று. தென் ரெண்டாவது, ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 1.57 நெகட்டிவாக இருக்குது. ஐசிசி 0.04 தான் பாசிட்டிவாக இருக்குது பர்சன்டேஜ் படி. ஓகேங்களா. ரெட்டி வந்து 0.16 நெகட்டிவாக இருக்குது. விப்ரோ வந்து 0.61 நெகட்டிவாக இருக்குது. இன்ஃபோசிஸ் 1.34% நெகட்டிவாக இருக்குது. இப்போ என்னன்னா, இப்போது யூஎஸ் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாவே ஐடி செக்டர் அடி வாங்கும். பட் இதில் ஹெச்டிஎஃப்சி வேறு வெயிட்டேஜ் உள்ளது நிஃப்டியில், அவனும் வந்து பார்த்திங்கன்னா 1.57% நெகட்டிவாக இருக்கான். ஸோ எஸ்டர்டே நான் சொல்லியிருந்த மாதிரியே இது ஒரு செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டாக தான் இருக்கணும்னு நினைக்கும் போது மார்க்கெட் நேற்று மேலே போயிருந்து, தென் அதுக்கப்புறம் மறுபடியும் மேற்கொண்டு கீழ்கொண்டு தான் வருது. ஓகேங்களா. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வெயிட் பண்ணிவிட்டு தென் செல்லு தான் வெயிட் பண்ணி தான் நம்ம ஹோல்டு தான் பண்ணணும். ஓகேங்களா. ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 150 பாயிண்ட்டு. மார்க்கெட்டோட டைரக்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். மேற்கொண்டு எங்கே வரப்போகுது அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ இப்போ நிஃப்டியில் ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி டெக்னிக்கலை பார்ப்போம், எங்கே சப்போர்ட் இருக்கா இல்லையா. எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்வே ஓப்பனுங்கிற மாதிரி மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா நேற்று 140 பாயிண்ட் இப்போதைக்கு நெகட்டிவாக காமிச்சிட்ருக்கு. இன்கேஸ் 120 பாயிண்ட்ஸாக இருந்தால் கூட மார்க்கெட்டோட ஃபால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப எஸ்டர்டே லோவில் தான் நிற்கிது. ஓகேங்களா. ஓப்பன் ஆகும்போதே எஸ்டர்டே லோவில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அது சஸ்டெயின் ஆக முடியலங்கிற பட்சத்தில் 21,938, ஓகேங்களா, 21,881, 21,820, ஓகேங்களா, அனதர் ஒரு 200 பாயிண்ட்ஸாவது நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. எக்ஸ்ட்ராவாக ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சம். பட் இன்றைக்கி அதிகபட்சம் 300 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகுதுங்கிற பட்சத்தில் சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஃபால் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓப்பனிங்கில் மேபி 300-400 பாயிண்ட்ஸ் கூட நெகட்டிவாக ஓப்பன் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ ஆனால் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் கூட கேப் டவுனாக ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வருதுன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 21,938, 881, 820, 777, 736, 709. ஓகேங்களா. ஸோ இந்த 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் அதிகபட்சம். ஓகேங்களா. 5,777, 500 அதிகபட்சம். 500 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆக போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நிஃப்டியோட மேக்ஸிமம் சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு இங்கே பாருங்கள், அது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் அப்போது வந்தது பார்த்தீங்களா 21,299. இப்போ டுவர்ட்ஸ் இதை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் உடஞ்சிருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா உடனே திரும்ப கொடுக்காம மேற்கொண்டு கீழ்கொண்டு அப்படி மேலே கீழே மேலே செல் ஆன் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு தரையும் வந்து தான் கீழே வரப்போகுது. மேக்ஸிமம் நிஃப்டியோட டார்கெட் இப்போதைக்கு 21,299 தான். மார்க்கெட்டு கீழே வரப்போகிறது. அங்கே தான் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அங்கே அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க தவறுச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு 20,000 ஏன் 18,000 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போது இந்த இடத்துல தான் மார்க்கெட் இருக்குது இப்போதைக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21,709, 577, 500, 400, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 299 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துடணும். அதுக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்குதான்னு பார்ப்போம். நம்ம ட்ரம்ப் வேறு தினம் ஒரு நியூஸை போட்டுருக்காரு. நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இன்கேஸ் வந்து மார்க்கெட்டு ஹை லெவலுக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்டர்டே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இன்றைக்கி 100 மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் வரும்போது திரும்ப அந்த 100 பாயிண்ட்ஸ் கெயின் ஆகணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22,233, அதுதான் நிஃப்டியோட அதிகபட்ச லெவலாக இருக்க போகுது. அதுக்கு மேலே மார்க்கெட் பெருசாக போகிறது கிடையாது. ஓகேங்களா. இது நிஃப்டியோட லெவலை பொறுத்த வரைக்கும். இதே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே போக ட்ரை பண்ணால் கூட பெருசாக போக முடியல, பர்ஃபார்ம் பண்ண முடியல. அவன் வந்து 230 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவில் தான் இருந்தான். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட்டு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் அது டவுனில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அவனும் அந்த டே லோவில் தான் ஓப்பன் ஆக போகிறான். 47,841 அப்படிங்கிற மாதிரி தான் ஓப்பன் ஆக போகிறான். ஒன்ஸ் அது பிரேக் டவுன் ஆச்சுங்கிற பட்சத்தில் 47,630, 47,436, தென் அதுக்கப்புறம் 47,064 அப்படிங்கிற மாதிரி தான் நிஃப்டி வரப்போகுது. ஓகேங்களா. இதே ஹை போகுது அப்படிங்கன்னா திரும்பவும் எஸ்டர்டே ஹை போனாலும் எஸ்டர்டேல இருந்து மார்க்கெட் வந்து அதிகபட்சம், அதாவது அதிகபட்சம் அப்படிங்கும்போது 48,200, 48,300, தென் அதுக்கப்புறம் 429 அப்படிங்கிறதா லெவலாக இருக்க போகுது. ஓகேங்களா.
சி இது இந்த இந்த லெவல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பேங்க் நிஃப்டி இது வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தது. ஒவ்வொரு நாளும் டோஜி கேண்டில்ஸ் தான் போட்டுட்டு இருந்தது, மறுபடியும் அந்த அந்த லெவலை உடைக்காம. பட் இன்றைக்கி அந்த லெவலை உடைக்குதுங்கிற பட்சத்தில் தென் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் ஜோனுக்கு வந்துடும். தென் அதுவும் அவனோட நெக்ஸ்ட் டார்கெட் அந்த எலெக்ஷன் அப்போ எப்போ வந்ததோ தென் அதுதான் அவனோட லோவாக இருக்க போகுது 46,000. பட் 46,000ங்கிறது உடனே வரப்போகிறது கிடையாது. ஓகேங்களா, அது வந்து ஒவ்வொரு தடவையும் செல்லான் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தான் அது வரப்போகுது. தென் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் புட்டு. ஓகேங்களா, தென் அதே போல் இந்தியா விக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நேற்று 1% டவுனாக இருந்துச்சு. நம்ம வந்து ஜஸ்ட் பாசிட்டிவ் ஆனால் கூட இந்தியா விக்ஸ் கூல் டவுன் ஆகும், இன்றைக்கி இந்தியா விக்ஸ் ஷூட் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் ப்ரீமியம் கொஞ்சம் மூவ் ஆகும். ஓகேங்களா, சரி, ஓகே. இது வந்து டெக்னிக்கலாக பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் எஃப்ஐ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 4,700 கோடிக்கு அவங்க செல் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 8,791 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஈவன் தான் மார்க்கெட் பெருசாக போக முடியல. ஓகேங்களா, வீக்லி ஆப்ஷன் டேட்டா பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 23,000 மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் டேட்டாவாக இருக்குது, கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் 22,500 22,400 மேக்ஸிமம் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,400. ஓகேங்களா, தென் அது ஃபாலோட் பை 23,100 23,000. ஓகேங்களா, மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 22,200, தென் 22,500 23,150 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நிஃப்டி புட் ஆப்ஷன் டேட்டாவில் ரேஞ்ச் வந்துருச்சு 21,800 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அவர் மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது 21,900 22,000 21,500. ஓகேங்களா, புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 21,900 22,000 22,100. புட்ற அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓகேங்களா 21,800. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 22,300 22,400. அடுத்தது பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் டேட்டா படி கீ ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது என்னன்னா 50,000 49,000 48,500. தென் மேக்ஸிமம் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தென் 48,000 அடுத்தது 48,500 49,900 கால் அன்வைண்டிங்கில் இருக்குது புட் சைடில். பேங்க் நிஃப்டி புட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 48,000 வந்து ஒரு கீ சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் 49,000 47,000. மேக்ஸிமம் புட் ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48,100 48,000. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை 47,800. மேக்ஸிமம் புட்டு அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 49,000. ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் 49,500 50,000. இது நிஃப்டி கான்ட்ரிபியூட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் ஈவன் தோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருச்சு 0.02 அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ பெருசாக எந்த ஒரு செக்டரும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பாருங்கள், மேக்ஸிமமே 0.01 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, மீதி எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 230 புள்ளிகள் வந்து டவுன் சைடில் இருந்துச்சு. அதில் எஸ்பிஐ தான் வந்து பாசிட்டிவாக இருந்தது, மீதி எல்லா செக்டருமே நெகட்டிவில் தான் இருந்தது. ஓகேங்களா, இன்றைக்கி எல்லாமே அதை அடிச்சுட்டு போயிருக்க போகுது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது புட் கால் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வந்து 0.78 இருந்தது, தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து 0.81 இருக்குது. இப்போ இந்த லாங் அன்வைண்டிங் ஸ்டாக்ஸு இன்றைக்கி ஸ்டாக்ஸ் பார்த்தா கூட என்ன அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருக்கும்போது இதுவும் அடிவாங்க தான் போகுது. ஓகேங்களா, ஸோ ஈவன் தோ நேற்று அந்த டிக்சன் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரேலி பண்ணியிருந்தது. பட் இன்றைக்கி அது எல்லாமே வாஷ் அவுட் ஆக போகுது. ஏன்னா என்விடியா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8% வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போது ஐடி செக்டரு ட்ராக் பண்ணி கீழே தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் டிக்சனு கீழே தான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி கால் அன்வைண்டிங்காக இருந்தால் கூட நேற்று ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 800 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருந்துச்சு. அது 50% நேற்றே வைப் அவுட் ஆகிருந்தது. தென் இன்றைக்கி பார்க்கும்போது அது கேப் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் அந்த கால் அன்வைண்டிங்கில் எடுத்து வச்சிருக்கிறதுங்கிறது இந்த இப்போதைக்கு அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா இருந்தால் ஓகேப்பா பார்ப்போம் மறுபடியும் அப்படின்ட்டு அதே தான் கோஃபோர்ஜுக்கும் அதே நிலமை தான் வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து கால் அன்வைண்டிங் இருந்தாலும் ஸ்டாக்ஸ் என்னன்னு சொல்கிற ஒரு 70 ஸ்டாக் இருக்குது. அதில் ஒரு சில ஸ்டாக்ஸ் மட்டும் பார்ப்போம். கோஃபோர்ஜு, பெர்ஜர் பெயிண்ட்டு, நாக்ரி. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜைடஸ் லைஃப், எல்டிடிஎஸ், ஹெவல்ஸு, டொரண்ட் ஃபார்மா. ஷார்ட் பில்டப்பில் இருக்கிறது. ஓகேங்களா, அது ஐஆர்இடிஏ. ஓகேங்களா, பதாஞ்சலி, பேங்க் ஆஃப் பரோடா, எம்சிஎக்ஸு. ஓகேங்களா, மணப்புரம், மேக்ஸ் ஹெல்த்து, ஜியோஃபின்னு. ஷார்ட் கவரிங்கில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா டிக்சன் சொன்ன பாருங்கள், அவன் அது வந்து ஷார்ட் கவரிங்கில் வச்சு இன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்தது ட்ரெண்ட்டு, டெலிவரி, தீபக், நைட்ரேட்டு. ஓகேங்களா, ஃபெடரல், எல்டிடிஎஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், எல்டிஐஎம். ஸோ நேற்று நல்லா செக்டர் வைஸ் நல்லா மூவ் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கோதரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். அவனுக்கு இன்றைக்கி கூட நியூஸ் இருக்குது. பட் ஓவராலாக நெகட்டிவ்னு வரும்போது அதையும் தாண்டி அந்த ஸ்டாக் பாசிட்டிவாக இன்றைக்கி இருக்க போதா, இல்லை அது சஸ்டெயின் பண்ணி இருந்தாவே போதும் நாளைக்கு மூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க போதா அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று வந்து ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1.26% பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஓகேங்களா,
அதில் நேற்று வந்து ரொம்ப டிக்ளைன் ரேஷியோ படி கீழே போயிருந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா எதுலனா நிஃப்டி பேங்க்கில் அது எஸ்பிஐ மட்டும்தான் 0.07% இருந்துச்சு. அடுத்து கோட்டக் 0.06ங்கிற மாதிரி இருந்தது. மீதி எல்லா செக்டாருமே நெகட்டிவாக இருந்துச்சு. நேற்று ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் அப்புறம் மார்க்கெட் நம்மளது முடியும் போது 0.51% நெகட்டிவாக இருந்தாலும் இன்றைக்கும் 1% ஏடிஆர்லேயே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டு என்ன பண்ண போகுது? ஸோ இன்றைக்கி என்ன ஸ்டாக்ஸ்னு பார்த்தா நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடியது சிஎட்டு, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்இசி, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு, டாக்டர் அகர்வால்ஸ் ஹை ஹாஸ்பிட்டல், ஆர்பிஎல் பேங்க்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருந்தால் கூட மார்க்கெட்டு இன்றைக்கி செல்லில் இருக்கும்போது ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் புல்லிஷாக இருக்கா, அதையும் தாண்டி புல்லிஷாக இருக்கா? ஏன்னா மார்க்கெட்டு இந்த எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ண தான் போகிறாங்க. பட் நேற்று டிஐஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட். மறுபடியும் மார்க்கெட் வந்து ஃபாலிங் ஜோனில் இருக்க, மறுபடியும் மேலே கொண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கும் அது நடக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து லைவ் வாட்ச் பண்ணுங்கள் 9 மணிக்கு. அப்போ நம்ம பார்ப்போம், மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். ஸோ 9 மணிக்கு லைவ் இருக்குது. வாங்க நண்பர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி.